ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆவன் கம்பெனியில் இருக்கிற ஜாப் வேகன்சி பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நான் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். இவங்க எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே நான் இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ சேலரி தராங்க, நல்ல பேக்கேஜ் சேலரி தராங்க. இந்த ஜாபை யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோவல்டி சேனலில் இருக்கிற வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட்னு தான் சொல்லுவாங்க. என்னென்ன ஜாப் வேகன்சி இவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஜிஸ்டிக் கன்சல்டண்ட்டுக்கு ஒரு ஆள், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சல்டண்ட்டுக்கு ஒருத்தர், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ்ட்டுக்கு ஒருத்தர், அப்ளிகேஷன் டெவலப்பர் அதுக்கும் ஒருத்தர், மொத்தமாக எல்லாத்துக்குமே ஒரு ஆள் தான் தேவைன்னு போட்டிருக்காங்க. டோட்டலாக 5 ஜாப் வேகன்சி அங்கே இருக்குது. என்ன படிச்சிருக்கணும் இந்த ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங், லாஜிஸ்டிக், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இந்த மூணுக்குமே கவர்மெண்ட் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் நம்ம MBA படிச்சிருக்கணும். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் மினிமம் ஒரு 10 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்ரி இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜாபுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும், இல்லைனா பிடெக், இல்லைனா ஐடி, இல்லைனா எனி மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற ஜாப் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங், ஐடி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட், ஸ்ப்ரிங், FTL அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுவீங்க. நான் சொன்ன அந்த 5 ஜாபுக்குமே என்னென்ன சேலரி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டுக்கு 1,50,000 ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். லாஜிஸ்டிக் கன்சல்டண்ட்டுக்கு 1,20,000 கொடுப்பாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சல்டண்ட்டுக்கு 2 lakhs to 2.5 lakh வரைக்கும் கிடைக்கும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ்ட்டுக்கு 1.5 lakhs, அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு 1 lakh. நான் இப்போ சொன்ன சேலரி எல்லாமே 1 மந்த்துக்கு உண்டான சேலரி தான் இது. அப்ளை பண்ணுறவங்களுக்கு வயசு 50 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க தான் அப்ளை பண்ணலாம். 55 இயர்ஸ்க்கு மேலே இருக்காமல் பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டுக்கு 55 இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ ஜென்ரலுக்கு 1000 ரூபாய், SC STக்கு 500 ரூபாய் பே பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ எல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் நெஃப்ட் இல்லைனா UPI பேமெண்ட் ரிசீப்ட் அப்ளிகேஷன் கூட சேர்த்து வைக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதுதான். அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவாலிஃபிகேஷன், அதில் நம்ம வாங்கின மேக்ஸிமம் மார்க், எக்ஸ்பீரியன்ஸ், டெய்ரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எழுதின ரிட்டன் டெஸ்ட், ஃபைனலாக ஓரல் இன்டர்வியூ, இதெல்லாம் சேர்த்து 100 மார்க். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷனுக்கு 25%. அவங்க சொன்ன குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கு. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ், அதாவது மாஸ்டர் டிகிரி சேம் டொமைனில் இருந்தால் 5 மார்க். இப்படி குவாலிஃபிகேஷனுக்கு 25% வெயிட்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 50% மார்க் இருக்கணும். எப்படி 50% மார்க் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 30 மார்க்கு, அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா 10 மார்க்கு. அது இல்லாமல் டெய்ரி இண்டஸ்ட்ரியில் மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10 மார்க். இப்படி தான் டோட்டலாக 50% வெயிட்டேஜ். ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 15%, அதாவது 15 மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல் இன்டர்வியூவில் 10 மார்க் எடுத்துருக்கணும். மொத்தமாக இப்படி தான் 100 மார்க் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்படி தான் உங்களோட பர்சன்டேஜ் வெயிட்டேஜும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த லிங்க் மூலமாக போய் அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி அதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்த ரிசிப்ட் எல்லாமே வச்சு தான் நான் இங்கே காமிச்சிக்கிற அட்ரஸ்க்கு அனுப்புங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்கிறோமா இல்லையான்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. லாஸ்ட் டேட் August 23 தான். August 23 தானே நம்ம அனுப்பிக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட்ல அனுப்புகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல எல்லாம் எதுவுமே அனுப்பாதீங்க. டென்ஷனில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணணுமா இல்லையா அப்படின்றது கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். இன்கேஸ் நீங்கள் கான்ட்ராக்டில் உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களை பெர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆகிற சான்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா வேற ஒருத்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.